நீங்கள் கொடுத்த இந்த பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா நீர் பெரியவரப்பா, ராஜா நீர் உயர்ந்தவரப்பா, ராஜா எங்களை நீர் காண்கிற தேவன், தேவனே. ஹல்லேலூயா. எங்களை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்விலே அப்பா நீங்கள் பாராட்டின ஒவ்வொரு கிருபைக்காக ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை நன்றி சொன்னாலும் கர்த்தாவே போதாதே. ஹல்லேலூயா. எத்தனை நன்றி சொன்னாலும் போதாதே. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே உயர்ந்தவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஹல்லேலூயா. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஹல்லேலூயா. அப்பா நீர் ஆச்சரியமானவரப்பா, அப்பா நீர் அதிசயமானவரப்பா. ஹல்லேலூயா. அப்பா துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சறுக்கலிலும் கண்ணீரிலும் எழுந்த அப்பா எங்களுடைய வாழ்க்கையை ராஜா நீங்கள் மாற்றி தந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா,
நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன் கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன் கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர் எனக்காக உயிர்த்தீர் எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர் எனக்காக உயிர்த்தீர் எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எப்படி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். சாத்தானை ஜெயித்து விட்டீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா.
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. 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 அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த அதிசயம் 1000 உண்டப்பா. நீர் செய்த அற்புதங்கள் 1000 உண்டப்பா. நீர் ஆச்சரியமானவர் அப்பா, நீர் அதிசயமானவர் அப்பா. அப்பா எங்கள் வாழ்க்கையில் தகப்பனே அப்பா எங்களுக்காக முள்முடி தாங்கினீர், எங்களுக்காக திரு ரத்தத்தை சிந்தினீர் அப்பா, எங்களுக்காக மரித்தீர், உயிர்த்தீரப்பா, மீண்டும் வருவீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் கால்கள் இடராதபடிக்கு கர்த்தாவை எங்களை காக்கும் நேசரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்கள் பாவங்கள் சாபங்கள் அப்பா எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எரியச் செய்தீர், இரவு பகலாக்கினீர். எனது விளக்கு எரியச் செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, பிரேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு தகப்பனே, நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, பரிசுத்தரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. தகப்பனே, இந்த காலை வேளையில் கூட கர்த்தாவே அப்பா சபையோட தரிசனத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. ஏசப்பா, விக்கிரகங்கள் கட்டோடு ஒழிந்து போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் தேசத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முற்றிலுமாய் செயலந்து போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே. ஏசப்பா கர்த்தாவே அப்பா, 200 கோடி விக்கிரகங்கள் கட்டோடு ஒழிந்து போகட்டும் ஏசப்பா. அப்பா, என் ஜனங்களை தகப்பன அப்பா அடிமையாக வச்சிருக்க இந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால அப்பா கர்த்தாவே என் ஜனங்களை விட்டு கையெடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, கல்லுக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் மரங்களுக்குள்ளேயும் செடிங்களுக்குள்ளேயும் பாம்புக்குள்ளேயும் தகப்பன அப்பா புகுந்து கொண்டு அப்பா கையால் செய்யப்படுற சிலைகளுக்குள்ளேயும் படங்களுக்குள்ளேயும் ஏசப்பா புகுந்து கொண்டு வஞ்சித்து ஏமாற்றி தகப்பனை தன் பக்கமாக அப்பா திசை திருப்பி வச்சிருக்க அப்பா எல்லாம் தகப்பன விக்கிரகங்களோ இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் செயலந்து விழும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே. ஏசப்பா, எங்கள் தேசத்தில் அப்பா கர்த்தாவே அப்பா ஏசப்பா ஒரு விஷயம் மனம் இறங்குங்க. எங்கள் ஜனங்களுக்கு தகப்பன அறிகிற அறிவு உணர்வை தாங்க ஏசப்பா கர்த்தாவே அப்பா. விக்கிரகங்கள் சீ என்று வெறுக்கத்தக்கதானே அப்பா ஞானத்தையும் கிருபையும் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உணர்வை உண்டாக்கி தாங்க ஏசப்பா கர்த்தாவே அப்பா. அந்த அப்பா கர்த்தாவே பெரிய பெரிய கோபுரங்கள்லாம் இருக்குதப்பா, அதெல்லாம் உடையும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, நீங்கள் உதவி செய்வீராக அப்பா. தகப்பன அப்பா புண்ணிய ஸ்தலம் என்று சொல்லி அப்பா எவ்வளோ ஜனங்கள் போயிட்டு தண்ணியில் முங்கிட்டு வராங்கப்பா, தான் பாவம் போயிடும் என்று சொல்லி கர்த்தாவே. ஏசப்பா, அவ்வளோ ஜனங்களை வஞ்சித்து அப்பா பிசாசு வச்சிருக்கான் கர்த்தாவே அப்பா. அந்த வஞ்சித்து ஏமாற்றி வச்சிருக்காப்பா எல்லாம் நயவஞ்சகத்தின் பிசாசுகள் கோட்டைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அப்பா தகுடுபடி ஆகும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒரு விஷயம் உதவி செய்வீராக அப்பா. ஏசப்பா, என் ஜனங்களுக்கு தகப்பனப்பா பாவத்தை அப்பா போக்க வந்த தெய்வமே ஏசப்பா, நீங்கள் தான் என்று உணராதபடிக்கு அப்பா இருக்கிற ஜனங்களுக்கு அப்பா உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அவங்களுக்கு ரட்சிப்பின் கரம் இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. என் ஜனங்கள் இருளில் இருக்கிறாங்கப்பா, வெளிச்சத்தை கொண்டு வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா, இடது கைக்கோ வலது கைக்கோ வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா அப்பா. என் ஜனங்களெல்லாம் ரட்சிக்கும்படியா மீட்டெடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஆவியானவரே. அப்பா ஏசப்பா, ஒரு விஷயம் தகப்பனப்பா நீங்கள் மனமிறங்கி அப்பா இந்த விக்கிரகங்கள்லாம் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாக செயலந்து போகட்டும் அப்பா. வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத துரத்தனத்தின் ஆவிகள், பிரபஞ்சத்தில் லோகாதிபதிகள், அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாக செயலந்து போகும்படியா நாங்கள் கட்டளிட்டு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனை ஒரு விஷயம் என் ஜனங்களப்பா தகப்பனை அப்பா வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒரு விஷயப்பா அவங்கள ரட்சியும் ரட்சிப்பின் கரம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் தேசத்தில் 2 லட்சம் சாமியார்கள் இருக்கிறாங்கப்பா, அந்த 2 லட்சம் சாமியார்களை தொடுங்க. இயேசுதான் உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ளணும் ஏசப்பா கர்த்தாவே. ஒரு விஷயம் அவங்க மனக்கண்கள் அப்பா திறக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எவ்வளோ அருவருப்புகள் அப்பா தகப்பனே அப்பா கர்த்தாவே அப்பா. ஏசப்பா, அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் தேசத்துக்கு அப்பா வெளியரங்கமாக கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் அதை பார்த்து கர்த்தாவே சீ என்று வெறுக்கத்தக்கதான கிருபைகளை தரும்படியா என் ஜனங்களுக்கு உணர்வை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்போ. அந்த 2 லட்சம் சாமியார்களாக நீங்கள் தொடுங்க ஏசப்பா. அவங்களாம் வேதத்தை தூக்கிட்டு தகப்பன அப்பா தேசத்துக்கு அப்பா தகப்பனப்பா மிஷினரிமார்களாய் தகப்பன சுவிசேஷர்களாய் அப்பா சென்று போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அப்பா எங்கள் தேசத்து மேலே தகப்பன அப்பா ஒரு கரிசனை அப்பா நீங்கள் வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒரு மாற்றம் நடக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பன அப்பா வில்லி சூனிய செய்வின கட்டுகள் மந்திரங்கள் தந்திரங்கள் யாகங்கள் பூஜைகள் புலஸ்காரங்கள் செய்வர்கள் மீது உங்கள் நியாய தீர்ப்பு கரம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சொத்துக்கோசரம் தகப்பனப்பா கர்த்தாவே அப்பா மந்திரம் பண்ணுறாங்கப்பா தகப்பனை எவ்வளோ காரியங்கள் செய்கிறாங்க ஏசப்பா. தகப்பனை இந்த தேசத்தில் எடுத்து போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த மந்திரங்கள் தந்திரங்களாக ஒன்றும் இல்லாமல் வாய்க்காமல் போகட்டும் ஏசப்பா. ஆவி ஆனவரே அப்பா, ஒரு விஷயம் அப்பா எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கட்டளிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் தேசத்தில் இந்த சாமியார்களாக ரட்சிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அகோராக்கெல்லாம் நீங்கள் ரட்சிங்க தொடுங்க
அப்பா கர்த்தாவே அவங்களெல்லாம் ரட்சிக்கும்படியாய் தகப்பனை எழும்பி அப்பா அவங்க மூலியமா நிறைய ஆத்துமக்களை ரட்சிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. எங்கள் தேசத்தில் ஏசப்பா ஜாதிக்காய் கூட நாங்கள் வருகிறோம் ஏசப்பா. தகப்பனே அப்பா கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று வித்தியாசம் பார்க்குற அப்பா அநேக ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. அந்த அப்பா வித்தியாசம் பார்க்காதபடிக்கு அப்பா எல்லாம் ஒரே அப்பா தகப்பனை எனம் என்று அப்பா தகப்பனை புரிந்து கொள்ள அப்பா ஏசப்பா உங்களுக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா. எங்கள் அப்பா தேசத்தில் அப்பா தகப்பனப்பா ஏசப்பா கர்த்தாவே இந்த ஜாதியை அப்பா காட்டி தகப்பனப்பா ஜாதி கலவரம் மத கலவரம் மொழி கலவரம் என கலவரம் தூண்டி விட்டு என் ஜனங்களுக்குள்ள அப்பா ஒற்றுமையை குலைக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா ஜாதி அப்பா இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசத்தை விட்டு எடுத்து போடுங்க ஏசப்பா. கர்த்தாவே சின்ன பசங்களுக்கு கூட தகப்பன ஜாதியை சொல்லி தராங்கப்பா. கர்த்தாவே பெரிய பெரிய அலுவலகத்தில் கூட தகப்பன ஜாதி பார்க்குறாங்கப்பா. தகப்பனப்பா கிறிஸ்துவங்க கூட ஜாதி பார்க்குறாங்கப்பா. இப்படிப்பட்ட அப்பா பார்க்குறவர்கள் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனை ஒரு விஷயம் எங்கள் தேசத்துக்கு ஜாதியே இல்லாதபடிக்கு நீங்கள் எடுத்து போட்டு ஏசப்பா தேசத்தில் ஒரே ஜாதி பரிசுத்த ஜாதி என்ற ஒவ்வொருக்குள்ள ஒரு உணர்வு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஏசப்பா. எங்கள் தேசத்தில் கர்த்தாவே அப்பா மதுபான கடைக்காக நாங்கள் வருகிறோம் ஏசப்பா. இந்த மதுபானத்தினால விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் அப்பா தகப்பனை குடி தகப்பனை ஏசப்பா கர்த்தாவே எவ்வளோ விபத்துக்கள் கர்த்தாவே ஏசப்பா. ஒரு விஷயம் நினைவு கூறுங்க கர்த்தாவே. எங்கள் தேசத்துக்கு மதுபான கடை வேண்டாம் ஏசப்பா. அதில் இருக்கிற வருமானம் தேசத்துக்கு வேண்டாம் ஏசப்பா. அது சாபம் என்று ஒரு உணர்வு உண்டாக்கி தாங்க அப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிற மதுபான கடைகள் எல்லாம் முற்றிலுமாய் தகப்பனை மூடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த மதுபானத்தினால தகப்பனை கர்த்தாவே கொலை பண்ணுறாங்கப்பா ஏசப்பா. திருறாங்க ஏசப்பா. கர்த்தாவே நிறைய விஷயங்கள் நடக்குது ஏசப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா எங்கள் தேசத்தில் அப்பா ஏசப்பா இதெல்லாம் எடுத்து போடுங்க ஏசப்பா. எங்கெங்கெல்லாம் தகப்பனப்பா இது விளைய வைக்கிறாங்களோ காசுறாங்களோ கர்த்தாவே அப்பா ஃபேக்ட்ரிகள் இருக்குதோ அந்த இடங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாய் பற்றி எரியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கஞ்சாவை விளைய வைக்கிற இடத்தெல்லாம் ஏசப்பா உங்கள் அக்னிக்காரம் போட்டு தகப்பன அது ஒன்றும் இல்லாத போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா. எங்கள் தேசத்துக்கு தகப்பனப்பா கர்த்தாவே இந்த தமிழ்நாடு உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. இந்த மதுபான கடையை முற்றிலுமாய் நீங்கள் எடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா நீங்கள் யார்கிட்ட பேசணுமோ தகப்பனப்பா பேசி அப்பா இதெல்லாம் மூடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. எங்கள் தேசத்தில் காடுகள் மலைகள் விவசாய நிலங்கள் அப்பா எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. தொழிற்சாலைகளை ஆசீர்வதிங்க பெருக பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. விவசாயத்தை நீங்கள் ரட்சிங்க அப்பா. அவங்க குடும்பங்கள்லாம் ரட்சிக்கப்படுங்கப்பா அப்பா. அவங்க தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திங்க ஏசப்பா. விவசாயத்தை பெருக பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனை எல்லாவற்றையும் உங்கள் திரு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா. எங்கப்பா கர்த்தாவே இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த இஸ்ரவேல் தேசத்தில் தகப்பனே கர்த்தாவே ஒரு எழுப்புதல் வர நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. யூத ஜனங்களோ பாலசீல ஜனங்களோ தகப்பனே உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. இயேசு இருக்கிறார் என்று ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு இருக்கிறாங்களே ஏசப்பா. அவங்களுக்கு ஞானமும் கிருபையை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த தேசம் முழுவதுமே ஒரு பாதுகாப்புக்காரம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பன அது சுற்றி இருக்கிற தேசங்கள் மாநிலங்கள் பட்டணங்கள் எல்லாம் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ரட்சிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தேசத்தில் அப்பா கடன் பிரச்சனை மாறட்டும் ஏசப்பா. கர்த்தாவே கடன்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அடைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே ஏசப்பா நீங்கள் பெரியவர் பெரிய காரியங்கள் செய்யுங்க ஏசப்பா. எங்கள் சபையோட அப்பா அப்பா அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பாவை கொண்டு இன்னும் தகப்பனப்பா ஏசப்பா இன்னும் எடுத்து நடத்துங்கப்பா. இன்னும் எங்கெங்கெல்லாம் போய் சேரணுமோ கர்த்தாவே சுவிசேஷம் ஏசப்பா. தேசமெங்கிலும் உலகமெங்கிலும் பட்டணமெங்கிலும் ஏசப்பா எந்த கிராமத்தில் எந்த தேசத்தில் எந்த மாநிலத்தில் நீங்கள் வச்சிருக்கீங்களோ கர்த்தாவே அங்கே கொண்டு போய் தகப்பன ஐயாவை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வரங்கள் வல்லமைகள் அப்பா இன்னும் அபிஷேகத்தினால அப்பா நிறையும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்
அக்னி கொண்டு அப்பா எழுப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா இன்னும் உடல் சுகம் பலன் கிருபை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. போக்கில வரத்தில் நீங்கள் பாதுகாப்பு கரம் அவர்களோடு இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கலாமாக்கா நாங்கள் செபிக்கிற சரத்தில் சுகம் பலன் கிருபை பாதுகாப்பு உணர்வு உண்டாக்கி தாங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இன்னும் தகப்பன ஆரோக்கியத்தை கட்டளிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. தகப்பனை கெசியா உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திருமண காரியத்தை கூட நல்லபடியா நடக்க நீங்க உதவி செய்யுங்க. அந்த மகளை நீங்க பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. மேனகம்மாக்கா நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. மேனகம்மாவை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா ஏசப்பா. சரித்தில் சுகம் பலன் கிருபை பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. அன்பண்ணக்கா ஜான்சி அக்காக்கா 2 பிள்ளைகளுக்கா அவங்க செய்கிற ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. சாமுவேலையா குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். மனைவி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. அவங்க வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வதிங்க, பாதுகாப்பு கரம் அவர்களோடு இருக்கட்டும். இன்னும் தகப்புன அப்பா ஊழியத்தை பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிப்பீராக அப்பா. என்ன திட்டத்தோட என்ன நோக்கத்தோடு இங்கே கொண்டு வந்தீரோ அதை நிறைவேற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. அந்த குடும்பத்தை இன்னும் ஆசீர்வதிங்க அப்பா. நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஜோசப்பையாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஜோசப்பையா கூட பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவர் செய்கிற ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே அப்பா. சுரேஷ்காய் பிரின்சிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. தகப்பனை எல்லா தேவைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. உம்மால முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா. எல்லாவற்றையும் உங்கள் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கத்தாவே ஏசப்பா. இந்த கட்டுமான பணி கூட கத்தாவே எல்லா தேவைகளை கொண்டு நீங்கள் சந்திக்கிறீங்களே அதுக்காக நன்றி. இன்னும் தகப்பனை இருக்கிற அப்பா வேலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் முடிக்க நீங்கள் கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்க. பிரேசும்ல செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த கால வேலைக்காக நடி சேர்த்துக்கிறோம் அப்பா. சோத்திரம் தகப்பனே அப்பா. நீங்கள் கொத்த பலத்தினால ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒரு மனமாக அப்பா ஆண்டவரே இந்த தேசருக்கு ஒவ்வொரு அமைச்சருக்காக வருகிற ராஜாவே அப்பா. தகப்பனே தமிழ்நாடு இந்த பிற நாடு இருக்கிற ஆண்டவர் முதலமைச்சருங்கள் அப்பா. ஆண்டவர் உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறான்ப்பா. அந்த நாளை தகப்பனே அப்பா பிரதமராக செபிக்கிறேன். அவங்களோட இருக்க ஒவ்வொரு அதிகாரிக்காக செபிக்கிறேன் தகப்பனே. இயேசுவி நாமத்தினால அப்பா அவங்கள நீர் விட்டா மக்கள் மகன் நன்மை செய்ய அப்பா இருதயங்க தேவன் மாற்ற முடியாது செபிக்கிறான்ப்பா. அவங்களுக்கு பின்னின்னு செய்கிற எல்லாம் பணங்கள் பொருள்கள் ஜாதிகள் ஆண்டவரே மதவார கட்சிகள் எல்லாம் இயேசுவி நாமத்தினால ஒன்றும் இல்லாமல் வாய்க்காமல் போக முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு மனிதன் இறுதித்த அப்பா என் மக்களுக்காக நன்மைக்காக நலத்திட்டத்துக்காக மாற்ற முடியாத இயேசு கிறிஸ்துவி நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்வீராக ஆண்டவரே. அவங்க ஒவ்வொரு அதிகாரிகளும் அப்பா பிரதமர்களை ரட்சிப்பராக ஆண்டவரே தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு ராஜாக அதிகாரிக்காக நாங்கள் அப்பா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒற்றாக அப்பா விட்டு விடாதவளுக்கு அப்பா எல்லாம் உங்கள் ராஜ்யத்துக்கு வர முடியாது இயேசுவி நாமத்தை ஒரு ரட்சிப்புக்காரன் அப்பா அவங்கள ஆளுக செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. சோத்திர ஆண்டவரே. தமிழ்நாட்டை கூட உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கப்பா. எங்கள் முதலமைச்சர் உங்கள் கரங்களை ஒப்பு கொடு குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே அப்பா. அவர் சரீர சுகத்தை நீடி சாயசேன் தேவனுக்கு அப்பா கட்டளையிட முடியாது செபிக்கிறப்பா. இன்னும் நன்மைகளை அப்பா நலத்திட்டங்கள் அப்பா கொண்டு வர அப்பா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அவங்களுக்கு விரோதமாக இருக்க எல்லா தீய செயல்கள் அப்பா தந்தரங்கள் மந்தரங்கள் எந்தரங்கள் இயேசுவி நாமத்தினால கட்டப்பட்டு போகட்டாண்டவர் வேலைக்கு போகட்டாண்டவரே தகப்ப. நாங்கள் போகிற மாநிலங்கள் அப்பா எல்லாவற்றிலையும் தேவனை கூட இருந்து உன்னோட பாதுகாப்பு இருந்து நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரை. பல நாடு முதலமைச்சர் கூட செபிக்கிறோம்ப்பா. 230 தொகுதி இருக்கிற ஒவ்வொரு முதலமைச்சராக அமைச்சர்களுக்காக செபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு அமைச்சரும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே தகப்பனை ரட்சிப்பராக ஆண்டவரே அப்பா. அவங்களும் கூட நல்ல திட்டங்கள் கொண்டு வர நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. 2026 தேர்தல் கூட கரங்களை ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே அப்பா. நீங்கள் யாரை நியமித்து இருக்கிறீங்களோ என் தேசத்தில் தகப்பனே அப்பா. அதே போல் ஆண்டவரே 230 தொகுதியில் ஆண்டவரே தகப்பனே என் மக்களும் அதுவும் நீங்கள் உங்கள் சித்தங்கள் உங்கள் விருப்பங்கள் போல ஆண்டவரே வாக்களிக்க கிருபை தரும்படியாக செபிக்கிறோம்ப்பா. இந்த பணத்துக்காக பொருளுக்காக அப்பா என் ஜனங்கள் அப்பா கை நீட்டாதவளுக்கு இயேசுவி நாமத்தை ஆண்டவரே இந்த ஓட்டு போடும்போது நாணத்தினால நிரப்பறீங்க ஆண்டவரே தகப்பனே. என் தமிழ்நாடு பாதுகாக்க நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே அப்பா. இருக்கிற சுதந்திரமா இன்னும் சுதந்திரமா அப்பா எங்கள் மக்கள் அப்பா இருக்க நாங்கள் அதுக்கு ஏற்ற அரசு என் தேவன் கொண்டு வர நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்த தேர்தல் கூட எந்த மந்திரமா தந்திரமா நிரபலியும் அப்பா நடக்காதவளுக்கு இயேசுவி நாமத்தின் திட்டங்கள் எண்ணங்கள் எல்லாம் செயலந்து போக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ராஜா தருகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. எல்லாத்தையும் காரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா தகப்பனே. தேசத்துக்கு அப்பா இன்னும் ஆண்டவர் அதிகாரி ராஜாவை அப்பா நீங்கள் கொண்டு வர அப்பா தேர்தல் ஒரு மாதிரி உண்டாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா தகப்பனே.
தேர்தல் வாக்காளர் மேலே உங்கள் கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறேன்ப்பா. எந்த வாக்கும் புரட்டி போடாதவளுக்கு அப்பா ஆண்டவரே, அந்த வாக்கு மேலே எந்த ஒரு கலவரமும் நடக்காதவளுக்கு ஆண்டவரே, எந்த ரத்தம் சிந்தல் நடக்காதவளுக்கு தேர்தல் என் தேவனை சமாதானோடு அந்த வாக்கு நடக்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் திருக்காதத்தில் தப்பா பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. நீரே பொறுப்பேற்று வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கும் ஜீவனுள்ள தகப்பனே. இசப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேலையிட ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு சோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, காவல்துறைக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. காவல்துறை ஆண்டவரே உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு காவல்துறைக்காக ஆண்டவரே வருகிறோம் அப்பா. தகப்பனே, காவல்துறையில் இருக்கிற எல்லாரும் பாதுகாக்கும்படியே செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா காவல்துறையில் ஆண்டவரே எந்த ஒரு அநீதியும் நடக்காதபடிக்கு ஆண்டவரே, யாரும் லஞ்சம் ஊழல் வாங்காதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாவம் யாரும் செய்யாதபடிக்கு ஆண்டவரே, மக்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்காதபடிக்கு ஆண்டவரே, தவறான கேஸ்கள் போடாதபடிக்கு அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே மனம் திரும்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காவல்துறையில் இருக்கிற ஆண்டவரே எல்லா காவல்துறை அதிகாரிகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, மனம் திரும்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா காவல் அதிகாரிகளும் ஆண்டவர் ரட்சிக்கப்படும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருவரும் பரிசுத்தப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்க குடும்பங்களெல்லாம் நீங்கள் பாதுகாத்து கொடுன்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே அவர்கள் எல்லாம் நீதியாய் ஆண்டவரே அப்பா யாரும் மக்களுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு ஆண்டவரே, தவறான கேஸ்கள் போடாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு விஷயம் ஆண்டவரே, அவர்கள் மனக்கண்களை நீங்கள் திறந்து பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே நீர் ஆண்டவரே பெரிய காரியங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு சோத்திருக்கிறோம் அப்பா. தகப்பனே அப்பா நீதித்துறைக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீதித்துறையில் ஆண்டவரே அப்பா எவ்வளோ நீதிகள் ஆண்டவரே அநியாய நீதிகள் நடக்க கொண்டிருக்கு ராஜா, அதெல்லாம் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீதித்துறையில் ஆண்டவரே அப்பா தவறான நீதிகள் போடாதபடிக்கு ஆண்டவரே நீதிபதிகளுடைய இருதயத்தில் நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் எல்லாம் உண்மையுள்ள நீதியை ஆண்டவரே வழங்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிலுவையில் உள்ள எல்லா நீதிகளும் ஆண்டவரே அநியாய நீதிகள் மாறாதபடிக்கு உண்மையான சாட்சியாய் நீதிகளை மாறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீதித்துறையில் இருக்கிற ஆண்டவர் நீதிபதிகளுக்காக ஆண்டவரே ஒரு விஷயம் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்க குடும்பங்களெல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல நீதியை வழங்க நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. எங்கெல்லாம் ஆண்டவரே பணத்துக்காக ஆண்டவரே அப்பா இனத்தை பார்த்து ஆண்டவரே ஆள் பார்த்து நீதி தர ஒவ்வொரு நீதிபதிகளும் ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர் பூரண ஆண்டவரே ஒரு பெரிய மகிமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கெல்லாம் நீதிகள் ஆண்டவரே அப்பா நீங்கள் பெரிய காரியங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அக்கிரமங்கள் நடக்கக்கூடாது ராஜா. நீதித்துறையில் அநியாயங்கள் நடக்கக்கூடாது ராஜா. பைசா வாங்கிட்டு யாரும் நீதிக்காக ஆண்டவரே அப்பா எதிராக நிற்கக்கூடாது ராஜா. தவறான நீதிகள் நடக்கக்கூடாது ராஜா. இந்த தேசத்தில் ஒரு பெரிய மகிமை இறங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் ஆண்டவரே பட்டணங்களில் ஆண்டவரே அப்பா நீதிபதிகள் எல்லாம் ஆண்டவரே மனம் திரும்பும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீதித்துறை குடும்பங்களை கூட நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இராணுவத்துறைக்காக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இராணுவத்துறையில் இருக்கிற குடும்பங்களை கூட நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தனியாக ஆண்டவரே இராணுவத்திற்காக ஆண்டவரை அனுப்பி ஆண்டவரே நாட்டுக்காக ஆண்டவரை போர் செய்கிற ஒவ்வொரு இராணுவத்துறையில் இருக்கிற எல்லாரும் பாதுகாக்கப்படியும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லையின் மீது ஆண்டவரை உங்களோட ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. யாருக்கும் ஆண்டவரை எந்த ஒரு உயிர் சேதமும் வராதபடிக்கு ஆண்டவரே அப்பா இந்த நாட்டுக்காக உழைக்கிற ஒவ்வொரு நீதிபதிகளும் கூட ஆண்டவரே அவங்களுக்கு போதுமான ஆண்டவரே அப்பா தகப்பனை தேவைகளை எல்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எதிர் நாட்டுக்காக ஆண்டவரே அப்பா போர் செய்கிற ஒவ்வொருவரும் அப்பா சமாதானத்துடன் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த ஒரு ஆண்டவரை போர்க்குள்ள நடக்காதபடிக்கு இந்த தேசத்தில் ஆண்டவரே அப்பா இஸ்ரேல் நாட்டில் கூட ஆண்டவரே இந்த போர் நடக்க கொண்டு இருக்கிற ராஜா. இந்த மாதிரி போரெல்லாம் நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்டுக்கு இடையே ஆண்டவரே வருகிற சண்டைகள் கோபங்கள் கலவரங்கள் எல்லாம் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே நீர் இறங்கி ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா எந்தெந்த நாடுகளை எல்லாம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோ அதை பெரிய காரியங்கள் செய்யுங்க ராஜா. பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
ஏசப்பா அந்த அதிகாலை வேலைக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆவியானவரே. அப்பா என் தகப்பனே, அப்பா எங்கள் சபையில் கூட ஆண்டவரே இந்த கூடார பண்டிகை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கூடார பண்டிகை இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த விபிஎஸ் கூட நடக்கிற அந்த கிளாஸ்க்கு ஆண்டவரே சிறு பிள்ளைகளை கூட்டி கொண்டு வரப்போதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா உலகத்தார் கூட ஆண்டவரே அந்த விபிஎஸ்க்கு ஆண்டவரே சிறு பிள்ளைகளை அனுப்ப ஆண்டவரே அவங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா என் தேவனே, நீங்கள் அப்படியே செய்யப்போதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கூட்டி சென்று வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் விபிஎஸ் இந்த கிளாஸில் ஆண்டவரே சபை முழுவதும் ஆண்டவரே அந்த விபிஎஸ்ல நிரப்ப போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த வெயில் உஷ்ணத்து கூட ஆண்டவரே அந்த சிறு பிள்ளைகளை தாக்காதபடிக்கு ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்கூல் கூட ஆண்டவரே போக்குல வரத்திலே பாதுகாத்து கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளை எந்த கிரீசேர ஆவிகளும் தாக்காதபடிக்கு அப்பா அவங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ராஜா. அப்படி நீங்கள் செய்யப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வாழை பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. வாழை பிள்ளைகளை ஆண்டவரே அநேக பேர் ஆண்டவரே சீர்கட்டு அழிஞ்சு போகிறாங்க ஆண்டவரே. அப்பா என் தேவனே, காதல் என்ற வலையில் சிக்கிக்கொண்டு ஆண்டவரே அப்பா என் தேவனே பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரே அப்பா தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டு ஆண்டவரே அப்பா என் தேவனே அவங்கள எல்லாம் மனமாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா என் தேவனே அவங்க எல்லாரும் அப்பா சபைக்கு தேடி ஓடி வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உலகத்தார் ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. வாழை பிள்ளைகளை ஆண்டவரே அநேக வாழை பிள்ளைகளை தொடுவீராக ஆண்டவரே. அப்பா என் தேவனே தேவையில்லாத சிந்தைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. கிரியை செய்கிற ஆவிகள் அந்தகார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அக்கு நாங்கள் சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா வாழை பிள்ளைகளை உங்கள் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோருக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா என்னை தேவனே காலேஜுக்கு போறேன் என்று தேவையில்லாத காரியத்துக்கு போகாதபடிக்கு ஆண்டவரே அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. என் தகப்பனே உங்களுடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா என் தேவனே பெற்றோர்களுக்கு அப்பா ஃபோனுக்கு அடிமையாக ஆகுறாங்க ஆண்டவரே. அநேக பேர் அந்த ஃபோனில் அடிக்ட் ஆகுறாங்கப்பா. அந்த ஃபோனுக்கெல்லாம் அடிமையாகாதபடிக்கு அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா அநேக வாழை பிள்ளைக்கு வேற ஆண்டவரே கெஞ்சாக்கும் குடிக்கும் ஆண்டவரே அடிமையாகுறாங்கப்பா. அந்த சிறு வயதிலே ஆண்டவரே அநேக போதை வசத்துக்கு அடிமையாக்குறாங்க ஆண்டவரே. உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆவியானவரே பெற்றோருக்கு தெரியாம பண்றாங்கப்பா. அப்பா என் தேவனே அவங்களை போக்கிலே வரத்திலே பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. என் தேவன் உங்களோட மகிமை இறங்கட்டும் அப்பா. உங்க மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. பிசாசு பிடியில இருந்து அவங்களை விடுவீங்க ஆண்டவரே. அப்பா என் தேவனே நீ மகிமையான காரியங்களை செய்வீராக, மகிமையான காரியங்களை செய்வீராங்க ஆண்டவரே. அவங்களே ஆண்டவரே போக்கிலே வரத்திலே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்க ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வாழை பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ என் தேசத்துக்கு நீங்க கொண்டு வர பார்த்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. படிப்புல நல்ல ஒரு சிந்தையை தாங்க ஆண்டவரே, ஞானத்தை தாங்க ஆண்டவரே, அறிவை தாங்க ஆண்டவரே. அப்பா என் தேவனே சித்தத்துக்கு ஆண்டவரே சபைக்கு வந்தா ஒரு வெளிச்சம் உண்டாகும் ஆண்டவரே. அப்பா என் வாழைப்பிள்ளைலாம் கூட்டி வாங்கப்பா, வாழைப்பிள்ளைலாம் கூட்டுவாங்க ஆண்டவரே. அப்பா என் தேவனே நாங்க சுவிசேஷம் சொல்லும் போது ஆண்டவரே வாழைப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க அப்படியே செய்யப்பட நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். சூத்திரம் ஆண்டவரே. தகப்பனே இந்த கால வேலைக்காக உன்னை நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே உனக்கு கொடான கொடி சூத்திரப்பா. அந்த கால வேலையில் ஒப்பு கொடி செபிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே பீகாருக்கு நாங்கள் செபிக்கிற விசேஷமா அப்பா. அப்பா உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே அப்பா எந்த சித்தத்தோடு அப்பா தெரிந்து கொண்டீங்களே ஏசப்பா அந்த சித்தத்தை நிறைவேற்றும் இந்த கால வேலையில் ஒப்பு கொடுக்கிற ஐயா. ஆண்டவரே எங்கள் ஊழியர் பாலசரிய குடும்பங்கள் அப்பா உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே அப்பா. ஆண்டவரே சோத்திரப்பா. ஆண்டவரே இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. அந்த குடும்பத்தோடு நீங்க இருந்து வழி நடத்த நாங்கள் செபிக்கிற ஏசப்பா. அந்த குடும்பங்களாம் பாதுகாக்கப்பட ஏசப்பா, ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே சோத்ராப்பா அங்கே ஊழிய செய்கிற ஆண்டவரே அப்பா இன்னும் நீங்கள் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே பீகால 84 கிராமங்கள் இருக்கப்பா. அங்கே சபைகள் எழும்பட்ட ஏசப்பா, ஆத்துமகள் எழும்பட்டப்பா. ஆண்டவரே தடப்பட்டுக்கிற காரியங்களை இயேசுவின் நாமத்தினால இப்போதான் விலகமடைய நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வானம் அந்த கிரீசது பொல்லாத ஆமானின் ஆவிகள் சாத்தானின் தந்திரங்கள் விக்கிரக கோட்டைகள் எல்லா மனுஷனுடைய கிரையில இயேசுவின்
இயேசுவின் நாமத்தினால முற்றிலும் கட்டோடு ஒழிந்து போக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே அப்பா, பீகால இன்னும் ஆண்டவரே நீங்க வல்லமை எடுத்து மிஷனரிகளை, தீர்க்கதரிசிகளை, ஊழியர்களை அப்பா நீங்க எழுப்ப தர வேண்டாம் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே அப்பா, நீங்க ஜெபத்தை கேட்டிருக்கா, உனக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவர் ஒரிசாக நாங்க ஜெபிக்கிற தகப்பனே, ஆவியானவரே அப்பா, டைட்டஸ் குடும்பங்களை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே அப்பா, சோத்ராப்பா, இதுவரைக்கும் நடத்தின தேவன் நீர் ஆண்டவரே அப்பா. நீங்க பிள்ளைகளோட இருந்து, ஊழியக்காரோட இருந்து ஆண்டவரே அப்பா, இன்னும் நீங்க வல்லமை எடுத்து ஆண்டவரே அப்பா, தேசத்துக்காக அந்த ஒரிசா ஆண்டவரே அப்பா, பீகார் ஆண்டு எல்லாவற்றையும் அப்பா உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே, இன்னும் நீங்க வல்லமை எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. மலவாய் பிள்ளைங்கிட்ட இன்னும் ஆண்டவரே ஆத்துமகள் ஆண்டவர் உனக்கென்று எழுப்பி தர வேண்டும் நாங்கள் செபிக்கிறப்பா. அங்க ஆண்டவரே இன்னும் அற்புத அடையாளம் நடக்க நாங்கள் செபிக்கிறோம். சபைகள் எழும்பட்டு ஐயாவோட கூட இருந்து ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே மிஷனரிகள், தீர்க்கதரிசிகள், ஊழியர்களை அப்பா நீங்க எழுப்பி தர வேண்டும் நாங்கள் ஒப்புக்கொடு செபிக்கிறப்பா. ஆண்டவரே எங்க அப்பா, நீங்க ஊழிய தேவையில சந்திங்க, குடும்ப தேவையில சந்திங்க, ஆசீர்வதிங்க அப்பா. பிள்ளைகளை ரத்தத்தால் மறைத்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே அப்பா, ஜெபத்தை கேட்டீரே, உனக்கு நன்றி. தாய்லாந்துக்கு நாங்கள் விசேஷமா ஜெபிக்கிறோம் ஐயா அப்பா. ஆண்டவரே அப்பா, ஊழியம் செய்ய இங்கிருந்து ஆண்டவரே தேசத்துக்கு கொண்டு போடுகிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களை அந்த ஊழியம் செய்ய பிள்ளைகளை நீங்க வல்லமை எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே பிள்ளைகளோட இருந்து நீங்க ஆண்டவரே பாதுகாத்து ரத்தத்தால் மறைத்து கொண்டு நாங்க ஜெபிக்கிறப்பா. அங்க சுவிசேஷம் சொல்லும் போது அங்க ஒவ்வொரு ஆத்துமகளை உனக்கு சொந்தமாக நாங்க ஜெபிக்கிறப்பா. அவங்க மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே அப்பா, தாய்லாந்துல கிரி செய்ற பொல்லாத அசுத்த கிரிகள் ஆண்டவரே அப்பா, உனக்கு விரோதமாக ஆண்டவரே ஆண்டவரே எல்லா ஆண்டவரே விபச்சார கிரிகள், எல்லா முறைகேட செய்ய வைக்கிற ஆவிகள் முற்றிலும் சேர்ந்து போக நாங்க ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே உன் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. சபைகள் எழுப்பி தர வேண்டும் நாங்க ஜெபிக்கிறப்பா. அந்த தேசமே உனக்கு சொந்தமாகட்டும் ஏசப்பா. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே அப்பா, நீங்க ஜெபத்தை அப்பா ஆமேன் ஆமேன் என்று கேட்டதுக்கு உனக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, குஜராத்துக்கு நாங்க விசேஷமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, சாம் சுந்தர்க்கா நாங்க ஜெபிக்கிறோம், பெருசிக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைங்களை அப்பா நீ கொண்டு போனீங்களே அப்பா, அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அப்பா அந்த காலவெளியில ஒப்பு கொடுக்கிற ஐயா. ஆண்டவரே பிள்ளைகளோட இருந்து நீங்க ஆண்டவரை வழி நடத்துவீராக. ஒரு நாளும் ஒன்று குறைப்படாதபடிக்கு பிள்ளைகளோடு நீங்க ஆண்டவரே தேவையில சந்திங்க, ஆசீர்வதிங்க, ரத்தத்தால் மறைத்து கொள்ள அங்க ஜெபிக்கிறப்பா. அந்த பிள்ளைங்க சூழ்ச்சி சொல்லும் போது அப்பா நீங்க கூட இருந்த ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே பலப்படுத்துங்க. அங்க இருக்க ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உனக்கு சொந்தமாக நாங்க ஜெபிக்கிறோம். ஒரிசால ஆண்டவரே அப்பா சோத்ராப்பா ஆண்டவரே, குஜராத்தில் இன்னும் நீங்க வல்லமையான பாப்பா காரியங்கள் செய்து கொடுக்க முடியும் நாங்க ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்க அப்பா, நீங்க ஜெபத்தை கேட்டீரே, உனக்கு கோடான கோடி சோத்ராப்பா. ஏசு கிறிஸ்து நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம வேதத்தில் தேவன் கேட்ட கேள்விகளை தியானித்து வருகிறோம். அதில் 45வது கேள்வியாக கடைசியாக நம்ம மார்க்கு 8வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்தோம். மார்க்கு 8:12 நம்ம பார்த்தோம். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறதென்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, இந்த சந்ததியார், அவர் ஆவியிலே பெருமூச்சு விட்டு இந்த சந்ததியார் அடையாளம் தேடுவதென்ற இந்த சந்ததியாருக்கு அடையாளம் கொடுக்கப்படாது என்கிறதை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன என்கிறதை நம்ம கடைசியாக தியானித்தோம். ஏன்னா நம்ம அதில் தியானித்தோம், என்னென்ன அடையாளம் இயேசு தான் மெஸ்ஸையா என்கிறதற்கு இஸ்ரவேலுக்கு கிடைத்திருந்தாலும் இன்னும் அடையாளத்தை தேடுறாங்க. எல்லா அடையாளமும் இருக்குது, ஆனால் இன்னும் அடையாளத்தை தேடுறாங்கன்னா அப்போ புரிந்து கொள்ளுகிறதுலையோ இல்லாட்டு கண்கள் குருடாக இருக்குதா என்னங்கிற காரியங்கள் தான் அதில் அப்போ அதாவது எந்த வகையான அடையாளத்தை தேடுகிறார்கள்? தேவன் கொடுக்குற அடையாளம் அல்ல,
அவர்களுக்கு ஏற்ற அடையாளத்தை அவர்கள் தேடுகிறார்கள். அதனால் தேவன் அப்படி ஒரு அடையாளத்தை கொடுக்க மாட்டார் என்கிறதை இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது ஒரு பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையையும் செவிட்டுத்தன்மையையும் இங்கே நம்ம போன தடவை இந்த காரியத்தை நம்ம தியானித்தோம். இதில் இந்த கேள்வியிலிருந்து தான் தொடர்ந்து அடுத்த பகுதியும் வருகிறது. அதில் தொடர்ச்சியாக 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் இயேசு பல கேள்விகளை அவருடைய சீஷர்களிடத்திலே கேட்கிறார். அதற்கு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னா நம்ம 15வது வசனத்தில் 14வது வசனத்திலிருந்தே படிக்கலாம். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். 2 காரியம் சொல்றாரு. அவங்க அப்பம் கொண்டு வர மறந்து போயிட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட இவர் சொல்றாரு, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவையும் ஏரோதுடைய புளித்த மாவுக்கும் எச்சரிக்கையா இருங்கள் என்கிறதை அவர் சொல்லுகிறார். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கேள்வி கேட்கிறார் பாருங்க. அப்பங்கள் இல்லாததுனால நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? யோசனை பண்ணுகிறது என்ன? நீங்க அப்போ இல்லைன்னு யோசித்து கொண்டு இருக்கிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? இன்னும் இருதயம் கடினமாய் இருக்குதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். உங்களுக்கு புரிந்து கொள்ளாமலும் உணராமலும் இருக்கிறது எப்படி என்கிறதை அவர் கேட்கிறார். அதுதான் இருதயத்தின் கடினத்தை குறித்தும், கண் இருந்து காணாமல் இருக்கிறதும் காது இருந்து கேளாமல் இருக்கிறதும் இதெல்லாம் எதை காமிக்குது அப்படிங்கிறதுனா, புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது, உணராமல் இருக்கிறதை அது காண்பிக்கிறது. அதற்காக இயேசு சீஷர்களிடத்தில் நான் சொன்னது ஏன் உங்களுக்கு புரியலை அப்படிங்கிறதுக்காக அவர் கேட்கிறார் இல்லையா? ஏன்னா சீஷர்கள் நிறைய காரியங்களில் அவர் கூட வந்தவங்க, நிறைய நாள் தேவ வசனத்தை கேட்டவங்க, அற்புதத்தை பார்த்தவங்க, தேவ வல்லமையில் செயல்பட்டவங்க. அப்போது அவங்க இந்த கேள்வியை கேட்கும்போது, நீங்கள் மற்றவங்க கேட்குறாங்க, ஓகே, நீங்களும் அந்த காரியத்தை கேட்குறீங்களா? இன்னும் உங்களுக்கு புரியாமல் தான் இருக்குதா? நீங்களும் மற்ற ஜனங்கள் போல தான் புறஜாதியார் வசனத்தை கேட்காதவர்கள், தேவ சத்தத்தை கேட்காதவர்களை போல தான் நீங்களும் இருக்கிறீங்களா? நான் பேசுகிறது, தேவன் பேசுகிறது உங்களுக்கு புரியவே இல்லையா? இல்லையா? அப்போ தேவன் பேசுகிறது புரியவில்லை என்றால் இருதயத்தில் கடினம் இருக்கிறது என்பதை இங்கே தெளிவாக இயேசு காண்பிக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் காணவில்லை, உங்களுடைய ஆவிக்குரிய காதுகள் கேட்கவில்லை என்கிறதை அவர் இங்கே சொல்லுகிறார். அதனால தான் நான் யூஸ்வலாக குருட்டு விசுவாசத்துக்கு நான் ரொம்ப அதை அங்கீகரிக்க மாட்டேன். குருட்டு விசுவாசம், முரட்டு விசுவாசம் அப்படிங்கிறது வேதத்தின் அடிப்படையில் ரொம்ப கஷ்டமானது. எதை நாம் அறிந்திருக்கிறோமோ அதை தான் விசுவாசிக்க முடியும். அறியாத ஒன்றை, தெரியாத ஒன்றை விசுவாசிப்பது கூடாத காரியமாக இருக்கிறது. அது காத்தை விசுவாசிக்கிறது போல் இருக்கும்.
அப்போ தெரிந்து கொள்ளுகிறதை தான் விசுவாசிக்க முடியும். நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிட்டு அந்த தேவன் எப்படி இருப்பார்னே தெரியலன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆபிரகாமுடைய விசுவாசம் அப்படி அல்ல. பாபிலோனின் தேவர்களை எல்லாம் விட்டு உயிரோடு உள்ள தேவனை ஆபிரகாம் விசுவாசித்தார். அதற்காக அந்த பாபிலோனை விட்டு அவருடைய சொந்த ஜனத்தை விட்டு அவர் பிரிந்து வந்தார். தெரிந்தவைகளிலே விசுவாசம். அப்போது புரியாமல் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமான காரியம். நீதிமொழிகளில் ஒரு நல்ல ஒரு வசனம், இன்னைக்கு நம்ம பார்க்குற காரியத்தோடு ஒத்து போகிற ஒரு காரியம். நீதிமொழிகள் 25:2 வசனம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, அதை ஆராய்வது கண்டுபிடிப்பது ராஜாக்களுக்கு இல்லட்டு மனுஷனுக்கு மேன்மை. அப்போது தேவன் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறார். தேவன் யார்? அது உலகத்தில் இன்னைக்கு பெரிய குழப்பம்தான். யார் உயிருள்ள தேவன்? யார் உண்மையான தேவன்? எது சரியான வழி? பரலோகத்துக்கு என்ன வழி? எந்த வழியில் தேவனோடு இருக்கிறது? எதுவுமே வெளிப்படையாக இன்றைக்குமே உலகத்தில் கிடையாது. அதை கண்டுபிடிக்கிறவன் தான் அவனுக்கு அது மகிமை. அப்போது இந்த காரியங்கள் எல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா ஆவிக்குரிய ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை கண்டுபிடிப்பது தான் நமக்கு மகிமையை கொண்டு வருகிறது. அப்போ ஆவிக்குரிய ரகசியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை கண்டுபிடிக்கலைன்னா அந்த தேவ மகிமை, ஆதாம் பாவம் செய்து மனுஷன் விட்டுவிட்ட அந்த தேவ மகிமைக்குள் மறுபடி உள்ளால பிரவேசிக்கவே முடியாது. அப்போது அறிந்து கொள்ளுவது ரொம்ப முக்கியமான காரியம், உணர்ந்து கொள்ளுவது ரொம்ப முக்கியமான காரியம். அதனால தான் எபேசியர் 1 அதிகாரத்தில் 19 வசனத்தில் பவுல் இப்படி ஜெபம் பண்ணும்படி அவர் சொல்லுகிறார். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சுதந்திரம் என்ன, நமக்குள்ள ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ளுவதற்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள், புரிந்து கொள்ளுகிற காரியம் அது ரொம்ப அவசியமானது. வேத பாடத்தில் நம்ம பார்த்தோம், அறிந்து கொள்ளுவது, அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப புரிந்து கொள்ளுவது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாய் ஞானத்திலே விளங்குகிறது. அப்போது அதனால தான் ஜீசஸ் இங்கே கேட்குறாரு, நீங்கள் இவ்வளவு வேதத்தை படித்தோம், இவ்வளவு காரியம் என் கூட நடந்தோம், உங்களுக்கு நான் சொன்னது புரியலையா அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லுகிறார். மத்தேயு 13 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து, அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இதுதான் அந்த ரகசியத்தை அவர் சொல்லுகிறார். யாருக்கு புரிந்து கொள்ள முடியும்னா, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, ஏன் அவங்க இடத்துல நீங்க உவமைகளாய் பேசுறீங்க, வெளிப்படையா பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கோ தேவராஜ்யத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளும்படி அருளப்பட்டது, ஆனால் அவர்களுக்கு அருளப்படவில்லை. ஏனென்றால் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இருக்கிறவனுக்கு இருக்கிறதும் எடுக்கப்படும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, தேவ சத்தத்தை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ரகசியங்கள் கொடுக்கப்படும். தேவ சத்தத்தை கேட்பதற்கு வாஞ்சையே இல்லாமல் இருக்கும்போது அந்த காரியம், தேவனுடைய ரகசியங்கள் அவனிடத்திலே தங்காது, அவனுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையாது என்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறார். இதை சொல்லிட்டு
அடுத்தது சொல்றாரு பாருங்க, அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். அவங்க கேட்டும் அவங்களுக்கு உள்ளுக்கு போக மாட்டேங்குது, பார்த்தும் அவங்களுக்கு உள்ளால போக மாட்டேங்குது, அவங்க உணர்ந்தே கொள்ளவில்லை. அதனால அவங்களுக்கு உவமைகளாகவே பேசுகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். நிறைய கனவுலாம் கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உவமையாகவே இருக்குது தேவன் பேசுகிறது இல்லையா? அப்போது பாருங்க, ஏன்னா உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போது அதுக்கப்புறம் ஏசாயா தீர்க்கதரிசி உள்ள சொன்னதை அங்கு இயேசு மறுபடி சொல்லுகிறார். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. அவங்க இருதயம் கொழுத்திருக்கிறது, கடினமாயிருக்கிறது. ஏன்னா அவர்கள் தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள், செவிகளை அடைத்து விட்டார்கள். அதுதான் காரணம். அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வழிகளிலே திரும்புவதற்கு விருப்பம் இல்லை என்றால் தேவன் அந்த மனுஷனோடு இடைப்படுவது எப்படின்னா ஓமைகளில் பேசுவாராம், புரியாத மாதிரி தான் பேசுவாராம். அப்போது ஆவிக்குரிய ரகசியங்கள் தெரியவே முடியாது, மனக்கண்கள் பிரகாசமும் அடையாது. ஆனால் ஒரு மனுஷன் தேவனை குறித்து அறிய வாஞ்சியாய் இருக்கிறான், தேவன் மறைத்து வைத்திருக்கிறதை அறிய ஆவலாய் இருக்கிறான் என்றால் அப்போ தேவன் அவனோடு பேசுகிறார். ஏனென்னா அவன் கண்களை மூடவில்லை, காதுகளை கேட்கவில்லை, காதுகளை அடைக்கவில்லை. அப்போது இந்த விஷயத்தில் தான் இங்கே இயேசு இங்கே அதனால தான் அவர் கேட்குறாரு, இன்னும் நீங்கள் உணராமல் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் செவிகளை அடைத்திருக்கிறீங்களா? இன்னும் உங்களுடைய கண்களை அடைத்திருக்கிறீங்களா? உங்களுடைய இருதயம் இன்னும் கடினமாக இருக்கிறதா என்கிற காரியத்தைலாம் அவர் கேட்கிறதுக்குள்ள காரணம் இதுதான். இப்போது இதில் அவர் அதற்கு தீர்வையும் சொல்லி இருக்கிறார். அதை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இயேசு சொல்லி இருக்கிற தீர்வு என்ன? அவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கடினம் ஆகாமல் இருக்கணும்னா, உங்கள் செவிகள் கேட்கணும், உங்கள் கண்கள் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் உணர்வு அடையணும் அப்படின்னா, பரிசேயர்களுடைய புளித்த மாவுக்கும் ஹெரோதுடைய புளித்த மாவுக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்கிறதை அவர் அங்கே சொல்லுகிறார். அது என்னது என்பதை நம்ம அடுத்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். ஆமென். கிறிஸ்துக்குள்ளாக நாம் வாழ்வதற்கு அடிப்படையான இந்த விசுவாசம், அது குருட்டு விசுவாசம் அல்ல. என்னை உண்டாக்கினவர் யார்? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. முழுமையாய் அவரை சார்ந்திருப்பது, முழுமையாக அவரே பிடித்து கொள்வது, அவரே நம்புவது, அது ஒரே நாள் அது பயிற்சியின் மூலமாக விசுவாசம் வளருவது. ஆமென். அதை அடிப்படையாக நம் மத்தியில் இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். விசுவாசம் நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். அல்லேலூயா. அது தேவன் அதை எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோம், நம்ம அதை பார்த்து அது நமக்குள்ளாக செயல்படுவதை நம் ஆவிலே அறிந்து கொள்ள முடியும். அதான் விசுவாசத்தில் வளருவதற்கு இப்படிப்பட்ட வேத வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். தகப்பனே, எங்களோடு நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏதோ முரட்டுத்தனமான விசுவாசம், குருட்டுத்தனமான விசுவாசம் அல்ல. முழுமையாய் என்னை உண்டாக்கினவர் என்னை தப்புவிப்பார், என்னை உண்டாக்கினவர் நடத்துவார், என்னை உண்டாக்கினவர் சகலத்தையும் செய்வார், எனக்காக ஜீவனை கொடுத்தவர் எனக்காக எல்லாவற்றும் செய்து முடிப்பார் என்ற முழு நிச்சயத்தோடு அவரே சார்ந்து கொள்ள ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, மாம்சத்தின் செதில்கள் விழுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். சபை குடும்பங்கள் கைட்டு செய்கிற தொழில் வேலை ஸ்தாபனங்களை ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், கற்பசரிகள்
சரித்திர பலவீனமானவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக அந்த வேளை அம்முக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சரீரத்துக்கு அந்த வயிற்றுக்கு அந்த எல்லா அந்த பலவீனங்கள் பூரண சுகம் உண்டாகும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ரபாலா ஷத ரபரா கபா ஔஷிபி லிபீந்தரா பலபரா. தெய்வீக கரம் மகளை தொடுவதாக, தெய்வீக சுகம் உண்டாவதாக. உங்களுடைய பலத்தை ஆணிப்பாக இந்த கரங்களினால் உங்களுடைய தழும்புகளால் பூர்ண சுகத்தை மகளுக்கு கொடுக்க முடியாது சபையாய் வேண்டிக் கொள்கிறோம். கல்வி நிமித்தமாய், வேலை நிமித்தமாய், ஊழியத்து நிமித்தமாய், வியாபாரம் போகிற எல்லா பிரயாணத்தை பாதுகாத்து கொள்ளும், தொடர்ந்து நடத்தும். இன்று காலை நடக்கிற உபவாச கூட்டத்தை ஆண்டவரே நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ திறப்பில் நின்று ஜெபிக்க ஒரு கூட்டத்தை எழுப்போம். தெய்வீக கரம், தெய்வீக சத்தத்தை கேட்கும்படியாய் கிருபை தாரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்வோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல, பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாதபடிக்கு தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடி சுற்றி நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குவார். கழுக்கு சமான வயது திரும்ப வாழ வயதை போலாகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.